ஏதோ பிறந்தோம் செத்தோம் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம ஒரு 100 வயசுக்கு மேலே தாண்டி நான் 200 வயசு வாழ்வேன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு இடத்துல ஏதோ பூச்சி கடிச்சிச்சு எங்கேயோ, அதுக்கப்புறம் காடு தானே இப்படிலாம் வீடு இங்கே வச்சிருப்போம், நான் ரோட்டில் படுத்துருப்போம், எங்கேயோ தூக்கம் கடிச்சு எனக்கு இப்படின்னா போதும் மூஞ்சிலாம் கூட ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருக்கும்போது அவரு கொஞ்சம் மூலிகைகள் சொன்னார். எம்ஜிஆர் அவர்களும் அந்த சித்தா விஷயங்களும் அவர் பெரிய சித்தர், யாருக்கும் தெரியாது. அவர் ஏன்னா தோத்துருக்கார பார்த்தீங்களா, அவர் அதிகமாக திட்டுறது கீரை மண்டை. அவர் அதிகமாக திட்டே போனா கீரை மண்டை. ஒரு வாட்டி பழனிக்கு கோயில் ஷூட்டிங் போனேன், டெய்லி வந்து போகரை போய் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அவரை பார்த்ததுக்கப்புறம் ஏதோ அவங்க உடம்புக்குள்ள ஒரு மாற்றம், ஆனால் அது வந்து யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க. நான் அவரை நைஸாக எட்டி பார்த்தா ஒருத்தர் அப்படியே கண்ணெலாம் நெருப்பு துண்டு மாதிரி இருக்கு. அதே மாதிரி சித்தருக்கு கூட நேரடியாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றீங்க, எந்த வகையில சார் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் சித்தர்கள் இருக்காங்களா சார்? நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம வடபள்ளியிலும் ஒரு சித்தர் இருந்தார் சார், எல்லாம் சம்மதியானாரு. செங்கல்பட்டில் நானும் சூர்யா, நடிகர் சூர்யா இருக்கார் இல்லையா, அவரு காது அப்படி அடங்க என்ன கடல் இறைகிற மாதிரி சவுண்டு கேட்குதா, இது என்னைக்கு நிற்கிதோ அதில் 3 நாள் இறந்துருவாங்க. என்னன்னா நமக்கு தெரியும், நம்மக்கிட்ட நிறைய உடம்புல எல்லா இடமும் இருக்கும், நம்ம இறக்குறது எப்போனே நமக்கே கண்டுபிடிக்கும். இப்போ நான் சாதாரணமாக நிறைய வழியை தெரியும் எனக்கு, எப்படி சாவாங்க, எப்படி உழைக்க முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். எங்களுக்கு வந்து எங்கள் வாத்தியார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் எனக்கு சொன்னாங்க, சும்மா ஒரு வரலை பிடிச்சி இழுத்துட்டா போதும் உங்களுக்கு விந்து கொட்டிக்கிட்டு இருக்கும், இடுப்பில் ஒரு கை விந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு பெண் மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன? நீங்க பேசுற விஷயங்கள் தவறு, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறீங்க. சரி, வயகாரனே ஒரு மாத்திரை இருக்கு, 1.5 மணி நேரம் போட்டு செக்ஸ் பண்ணலாம், ஒத்துக்கிறீங்களா? சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர் அப்படின்னு பல முகம் கொண்ட ஜாகுவார் தங்கம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் நான் நல்லா இருக்கேன், அண்ட் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்றதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். எனக்கு லாஸ்டா உங்களோட இன்டர்வியூஸ்ல நான் ஒரு விஷயம் பார்க்கும்போது உங்களோட ஏஜை பதிவு பண்ணியிருந்தீங்க, 71 என்னமோ சம்திங் பதிவு பண்ணியிருந்தீங்க. 72 முடிஞ்சிச்சு, 73 ஸ்டார்ட் ஆக போகுது. 73 வயசு, இன்னமும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குலாம் இன்னமும் ஹேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒயிட் ஹேர் நிறைய வந்துடுச்சு. பட் ரொம்பவே இது எப்படி பாசிபிள், எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு உங்களை நீங்க இளமையா வச்சுக்கிறதுக்கு என்ன ரகசியம் மெயின்டைன் பண்றீங்க, அதை எங்களுக்கும் சொன்னீங்க அப்படின்னா எங்களை மாதிரியான இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நல்ல கேள்வி. என்னன்னா முதல்ல ஒழுக்கம். நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் டீ சாப்பிட்டதில்லை, வெத்தலை பாக்கு போடல, தண்ணி அடிச்சதில்லை, எந்த கெட்ட விஷயமும் நான் பண்ணதில்லை. எங்கள் வாத்தியார்கிட்ட வந்து நான் 6 வயசுல கற்றுக்க முடியும். 6 வயசுல ஒழுக்கத்தை அவர் நிறைய போதிச்சார். எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அம்மா வந்து 6 வயசுல இருந்துட்டாங்க. இதெல்லாம் கால மாற்றங்களா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். அது எந்த கால மாற்றம் இருந்தாலும் நம்ம ஒழுக்கமாக இருந்துட்டோம். இப்போ நான் காலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், எழுந்திரிச்சு பாத்ரூம்லாம் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து பூஜைலாம் மட்டும் ஒரு 1 ஹவர் தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் யோகா பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி குளிப்பேன். ஸோ அப்படி என்னோடய ரொட்டீன் வந்து அதுக்காக நான் அந்த சில மூலிகையெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் சாப்பிடுவேன். சாப்பிட்டு சாப்பாடு அதிகம் சாப்பிட மாட்டேன், பழைய கஞ்சி தான் குடித்தேன். நீங்கள் வர முன்னாடி பழைய கஞ்சி தான் குடித்தேன். ஏன்னா அதில் இருக்க சக்தி வேறு எதுலையுமே கிடையாது. ஏதோ பிறந்தோம் செத்தோம் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம ஒரு 100 வயசுக்கு மேலே தாண்டி நான் 200 வயசு வாழ்வேன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வயசு வரைக்கும் தாண்டும் போது நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுவோம், நமக்காக இல்லை மக்களுக்காக. இப்போ கூட எனக்காக இல்லை, நான் எல்லாமே அனுபவிச்சிட்டேன், எல்லாமே என்கிட்ட இருக்குது. இன்னும் என் பேரை அழிக்கணும் முடியாது, ஏன்னா 2000 படம் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வாங்கிட்டேன். அதனால் அந்த ஒழுக்கம், ஏன்னா நம்பியார் சாமி, நான் சினிமாவில் நம்பியார் சாமி பார்த்து பிரமிச்சிருக்கேன், சிவகுமார் சார் பார்த்து பிரமிச்சிருக்கேன். ஏன்னா நம்பியார் சாமி அவன் ஒய்ஃபே கூட கூட்டு வந்து சமையல் பண்ணுவார். அவரே நம்ம எல்லாம் அவர் வில்லன் அப்படி இப்படிலாம் பயந்த காலம் போய் அவரே சமையல் பண்ணி, அவர் அப்படி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. ஐயா அவர் வந்து சாமின்னு தான் நல்லா கூப்பிடுவோம். அவர் டூப்பு நிறையா போடுவேன், ஏன்னா அவர் நான் ஒரே ஹைட்டு, அது டூப்பு நிறையா போடுவேன். என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார். அந்த மாதிரி மனிதர்கள்ட்டெல்லாம் நம்ம பழகிருக்கோம். சினிமாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட பழகிருக்கோம், அவரும் சித்தர். எங்கள் வாத்தியார் வந்து தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியர்னு திருச்சியில், அவர் என்னென்னா இந்த வர்மக்கலை, மந்திரங்கள், யோகாசனம், சிலம்பம், செடி குச்சி, மான் கொம்பு, குத்து, பட்டா, பரங்கு, குஸ்தி, இது மாதிரி பல கலைகளை தெரிச்சு போயிட்டவர். அவர்கிட்ட வந்து அவர் நடையே யாரும் நடக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ராஜ நடை பார்த்துங்க. அவர் எப்படி அப்படி இருந்தாங்கலாம் தெரியாது. ஒழுக்கம்னா என்னென்னு சொல்லி கொடுத்தாரு. டே டீ கடையில் போய் டீ குடிக்கக்கூடாது என்ன அப்படிம்பாரு. ஏன் அவர் சொன்னார்னா, அந்த காலத்தில் வந்து நம்ம சிலம்பம் சண்டை போடும்போது
எதிரி இருப்பான், இல்லை கூட இருப்பானே ஏன்னா மருந்து போட்டு கொடுத்துருவான், நம்ம அடிபட்டு வந்துடுவோம். ஓகே. ஸோ அதுக்காக அவர் சொன்னார். ஆனால் யதார்த்தமாக நான் குடிச்சதில்லைன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அவரோட ஒழுக்கங்கள், வீடை கூட்டுறது எப்படி, கோலம் போடுறது எப்படி, பாத்திரம் கழுவுறது எப்படி, எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதாவது குருகுலம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அந்த காலத்தில் ராமரே வந்து போய் ஒரு குருகுலத்தில் தான் போய் வாழ்ந்துரு. அவர் பெரிய மன்னர் இல்லையா. அவரே ஒரு குருகுலத்தில் இருந்து வாழ்ந்து அதுக்கு அங்கே போய் சண்டைலாம் கற்று தான் வந்திருக்காரு. அது மாதிரி நாங்களும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம். இப்போ இருக்கிற மாதிரி காசை கொடுத்தா சண்டை கற்றுறது அதெல்லாம் கிடையாது. அப்புறம் காசுக்கு மதிப்பே கிடையாது. சண்டை கற்றுக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அவருக்கு அடி பண்ணிடணும். அப்போ தான் சொல்கிறேன். அந்த மாதிரி முறையாக நான் எல்லாம் கற்றுக்கிட்டதுனால நான் இன்னும் இளமையாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய மூலிகை ஐட்டம்ஸ்லாம் ஆமா. சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. சொன்னீங்க. என்ன மாதிரி மூலிகைகள்லாம் எடுத்துக்கிறீங்க? ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மூலிகைன்ற ஒரு விஷயம் தவிர்த்து இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன்ற ஒரு விஷயம் நிறைய ஸ்ப்ரிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது இங்கிலீஷ் மருத்துவம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா லைஃப் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கணும். இப்போ சுகருக்கு லைஃப் ஃபுல்லாக சாப்பிடணும், பிபிக்கு லைஃப் ஃபுல்லாக சாப்பிடணும், எது வந்தாலும் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக வரணும். இந்த சித்த மருத்துவத்தில் அது கிடையாது. இப்போ எங்கள் வாத்தியார் வந்து நான் வந்து எங்கள் வாத்தியார் எப்படி ஒரு சித்தர்னு கண்டுபிடிச்சதே, எனக்கு வந்து ஒரு இடத்துல ஏதோ பூச்சி கடிச்சிச்சு எங்கேயோ. அதுக்கப்புறம் காடு தானே, இப்படிலாம் வீடு இங்கே வச்சுருக்கோம், எல்லாம் ரோட்டில் படுத்துருக்கோம், எங்கேயோ தூக்கம் கடிச்சு எனக்கு இப்படின்னா போதும், மூஞ்சிலாம் கூட ரெட் ஆகிடும். இப்படி பண்ணலாம், என்ன கடிச்சுலாம் தெரியாது. வீட்டை விட்டு வெளியே ஒரு கூச்சப்பட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தேன். எங்கள் வாத்தியார் ஒரு நாள் வந்தார். என்னடா பள்ளிக்கூடம் பக்கமே காணோன்னாரு. இல்லைண்ணே இந்த மாதிரி இருக்கு. அவர் அதிகமாக திட்டுறது கீரை முண்டை. அவர் அதிகமாக திட்டே போடா கீரை முண்டை, வாடா ஸ்கூலுக்கு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மரப்பலகையில் ஒரு தண்ணியை வச்சு அதில் தண்ணியில் ஒரு குச்சியை வச்சு ஒரு மந்திரம் எழுதினார். அவ்வளோதான். எழுதிட்டு இந்த தண்ணியை அப்படியே தூக்கிட்டு போய் தரையில் எங்கேயும் வச்சிடக்கூடாது. என்ன, நான் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போவோம் வீட்டுக்கு. அப்போல்லாம் சைக்கிள்லாம் யாரோ ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க, சைக்கிளே யாரோ ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க. அப்போ 1 கிலோமீட்டர் அந்த தண்ணி கீழே கொட்டாங்க எடுத்துகிட்டு போடாங்கிற. எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை பாத்ரூமில் கூட பழக்கட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு அண்டாவில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டுனாரு. அவ்வளோதான். என்ன சொன்னாலும் சரிங்க, ஒரு வாட்டி தான் பண்ணேன், இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்போ தான் அவர் நினச்சி பிரமிச்சா, வெறும் சண்டைக்காரர் இல்லை, அவர் வேறு என்னெல்லாமோ தெரியுது இவருக்கு அப்படின்னு நினச்சினா, அப்போ அவர்கிட்ட உன்னிப்பாக கவனிக்கும் போது மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் சண்டைக்கலையில். அது அவர் வந்து யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டார், யாருக்கும் சொல்லி தரணும்னே நினைக்க மாட்டார். அவருக்கு தோணும் எனக்கு கற்றுக் கொடுக்கலான்னு. அப்படி கற்றுக் கொடுத்த சீடம் தான் நான். ஸோ அதனால வந்து அந்த மூலிகையெல்லாம் வந்து அப்போ எனக்கு ஓரளவு எனக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும், அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருக்கும்போது அவரு கொஞ்சம் மூலிகைகள் சொன்னார். எம்ஜிஆர் அவர்களும் இந்த சித்தா விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு. அவர் பெரிய சித்தர், யாருக்கும் தெரியாது. அவர் என்ன தோத்துருக்காரா பார்த்தீங்களா? இல்லையா, தோத்துருக்காரா? தோக்க மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ சக்தி உள்ளவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நிறைய சித்தர்கள் கோயிலுக்கு போவேன். ஒரு வாட்டி பழனிக்கு கோயில் ஷூட்டிங் போனேன். ஒரு 20 நாள் 21 நாள் இருந்தோம். டெய்லி வந்து போகரை போய் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். அவரை பார்த்ததுக்கப்புறம் ஏதோ உடம்புக்குள்ள ஒரு மாற்றம். அதுக்கு முன்னாடி குன்றத்தூரில் எங்கள் மளிகை கடையில் இருந்தேன். எங்கள் அண்ணன் கடை மளிகை கடை வச்சுமா, அதுக்கு ஏத்தாப்பில் ஒரு சின்ன ஒரு விநாயகர் சிலை வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு கோயில் மாதிரி ஒரு கட்டியிருந்தாங்க. ஆனால் கோயில் சாமி இல்லை. ஆனால் அது வந்து யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் படுத்திருக்காருன்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் யாருமே போட மாட்டாங்க. நான் அவரை நைஸாக எட்டி பார்த்தா ஒருத்தர் அப்படியே கண்ணெலாம் நெருப்பு துண்டு மாதிரி இருக்குது. இந்த சட்டை வெள்ளை வேட்டி கட்டியிருக்காருல, அதெல்லாம் தாரில் விட்டு நனைச்சி எடுத்தால் எப்படி இருக்கும், காஞ்சி போனால் அந்த மாதிரி அழுக்கு. அது ஏன்னா அந்த ரூமை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை, யாரும் பார்த்ததில்ல. இப்போ என்னன்னா அவரை நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா அவர் என்னை பார்க்குறாரு. சரி, என் மனசுக்குள்ளே தோணுது அவருக்கு ஏன்னா பால் வாங்கி தரணும்னு. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க சாப்பிட மாட்டாருன்னு. நான் பக்கத்தில் டீ கடையில் போய் ஒரு பால் கொடுங்க சொல்லி வாங்கிட்டு வந்து நல்லா ஆற்றி அப்படி வைக்கிறேன் கொண்டு போய். அப்படியே பார்க்குறாரு, என்ன நினச்சத்தில் எடுத்து குடித்தார். கிளாஸ் எடுத்து போய் குடிச்சிட்டேன். இப்போ அப்படியே வந்து அவருக்கு வேறு என்ன பிஸ்கட் வாங்கி தரேன், இட்லி வாங்கி தரேன், எல்லாமே சாப்பிட்றாரு. ஆனால் ஒன்றுக்கு போகிறதுக்கு வெளியே வரல, பாத்ரூம் போகிறதுக்கு வெளியே வரல. நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் காலையில் 4:30 மணிக்கு கடை திறப்பேன், நைட்டு 11 மணி வரைக்கும் கடையில் இருப்பேன். அது வரைக்கும் அவர் வெளியே வந்து நான் பார்த்ததே இல்லை, உள்ளே தான் இருப்பார். ஆனால் ஒரு நாள் காணாமல் போயிட்டார். அங்கே இல்லை, அந்த இடத்துல ஒரு நாள் இல்லை. ஒரு 2-3 வருஷம் அவரை ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு அதுதான் முதல்ல ஒரு சித்தரை நான் பார்த்தது. அப்போ எனக்கு சித்தர்லாம் தெரியாது, யாரோ ஒருத்தர் சாப்பிடலை, நம்மளாம் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ அந்த வயசில் 12 வயசில் நான் பண்ணுறேன். அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள்லாம் இப்போ இது கேட்கும்போது தான் நான் யோசனை பண்ணேன், யார் எனக்கு ரொம்ப இதாக இருந்தா அப்படின்னா அவர் எனக்கு ரொம்ப ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. இல்லைனாலும் எனக்கு இப்படி இருக்க முடியாது, எனக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நான் அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, நானாக உழைச்சி முன்னேறி எல்லாத்தையும் பேர் புகழ் வாங்கணும்னா யாரோ ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு சக்தி இருக்குன்றீங்க, உங்களை சுற்றி ஒரு சக்தி. நிச்சயமா. நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே எதனா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு. இல்லை கோயிலுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சா?
இல்லை என்ன கச்சகனே இருந்துச்சா? இல்ல சார், அதான் எனக்கு வந்து இதோ ரொம்ப மன வாசனையா நிறைவா இல்ல. அந்த ஒரு மன நிம்மதியா வந்த அதான் எல்லாமே சொல்லுவாங்க. இங்க வந்தா எனக்கு வந்து நிம்மதியா இருக்குன்னு நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு போவாங்க. இல்ல. உண்மையா சொல்லணும்னா உள்ள வரும்போது கொஞ்சம் அமைதியா அந்த நீங்க சொல்ற மாதிரிதான். இந்த கோயிலுக்குள்ளார போகும்போது ஒரு அமைதி, அந்த எனக்கு ஒரு அவ்வளோ இது சித்தர்கள் இருக்குல்ல, அந்த இருக்காங்க உள்ள. மாதிரி. இங்க அவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க உள்ள, எனக்கு தான் தெரியும். ஓகே. நேத்து ஒருத்தர் வந்து பார்த்தாரு, என் பின்னாடி சித்தர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு போறாரு. நேத்து ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன சார் உங்கள மாதிரி ஃப்ரெஷ் தான் வரும். ஓகே. உட்காந்தேன், நான் கீழே உட்காந்தேன். ஸோ பின்னாடி யாரும் நிற்கிறாங்கன்னு பார்த்தா எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, ஒருத்தர் நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு. ஆனால் ஏதோ யாரோ இருக்காங்க, எனக்கு அது தெரியும். அதனால தான் இந்த வாசனைகள். இல்லை வீட்டுக்குள்ளெல்லாம் நுழையும் போது அப்படிலாம் இது கடையில் எனக்கு வீட்டில் யாரும் லேடிஸ் கிடையாது. நான் தான் எல்லாமே பார்க்குறேன். சாமான் கழுவுறதுலேருந்து சாப்பாடு ஆக்குறதுலேருந்து அத்தனையும் நான் தான் பண்ணுறேன். ஓகே. ஆனால் நான் காலைல 3:30 மணி 4 மணி பூஜை பண்ணுறேன், அதோட சரி. அப்புறம் நான் ஈவினிங் பண்ணுவேன். ஆனால் அந்த வாசனை இருக்கும். 3 நாள் வீட்டில் இல்லாமல் வந்தால் கூட வர்றவங்க சொல்லுவாங்க, என்னது இவ்வளோ வாசனை இருக்கும்பாங்க. அது மாதிரி அப்போ யாரோ இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க எதிர்பார்க்குறாங்களோ, அது மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதான் உண்மை. நம்ம அராஜகம் பண்ணுறதோ இல்லை வந்து அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மனசுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் நல்லது பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். வந்து ஒரு 80 வகையான மூலிகை எனக்கு வந்து சித்தர் ஐயா சொன்னாங்க. அதை சொல்லி நான் நோட்டில் எழுதி வச்சு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 40 வகையான பருப்பு வகைகள் நமக்கு என்னென்ன சக்தி உள்ளதோ அதெல்லாம் இது அவர் எது கூட எப்படி கலக்கணும், எப்படி அரைக்கணுங்கிறது முதற்கொண்டு நான் அவர் சொல்லி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் பண்ணி வச்சது தான் அந்த ஹெல்தி பவுடர் ஒன்று. ஆமாம். இப்போ ஒரு 15 வருஷமா 20 வருஷமா நான் சாப்பிட்டுக்கிறேன் சார். நான் 20 வருஷம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வயசாகல. அதுக்கு முன்னாடி வயசாகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் முடி கூட எனக்கு அப்போ கம்மியாக இருக்கும், இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து நான் கூட வந்து விற்கணும்லாம் டவுட் இருந்துச்சு சார். ஆனால் வந்து நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நேச்சுரல் ஹேர் அப்படின்ட்டு. என்னன்னா அதுக்கு எல்லாமே சித்தர் தான் சார் காரணம். அதுக்கு எல்லாமே ஒழுக்கம் தான் சார் காரணம். அதுக்கு எல்லாமே கரெக்டாக நம்ம பயிற்சி பண்ணுறது தான் சார் காரணம். அதுக்கு எல்லாமே நிம்மதியாக இருக்கிறது தான் சார் காரணம். அதுக்கு எல்லாமே அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யணுங்கிறது எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் சார். இதுதான் உண்மையான விஷயம். மற்றபடி நம்ம தான் எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். நம்ம மட்டும் வாழ்ந்து என்னடா பண்ணுறது, நாம வாழணும். அதே மாதிரி சித்தருக்கு கூட நேரடியாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. எந்த வகையில சார் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் சித்தர்கள் இருக்காங்களா சார்? நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம வடபழனிலே ஒரு சித்தர் இருந்தார் சார். இப்பதான் சமாதி ஆனார். செங்கல்பட்டில் நானும் நடிகர் சூர்யா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நிறைய டைரக்டர்ஸ்லாம் போய் எங்கள் முன்னாடி தான் அவர் சமாதி ஆனார். அவர் ரொம்ப காலம் நாங்கள் போய் பார்த்துட்டு இருந்தோம். வேலைக்கிழமை எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாம் இங்கேருந்து போயிடுவாங்க. செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு ஊர், அந்த ஊரில் போயிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு சாயங்காலம் வரைக்கும் அவர் கூட இருப்போம் நாங்கள். இப்போ அவர் சமாதியாகி அவர் இருக்கும்போதே கலர்லாம் கட்டிட்டு சமாதி ஆகிட்டார். ஜீவசமாதி. ஆமாம், அது பார்த்தோம். எவ்வளோ பேர் பார்க்குறோம் சார். சார் ஒருத்தர் உயிர் போனோம் அப்படின்னா நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. உங்கள் காதை இப்படி அடைங்க, உங்கள் 2 காதை உங்கள் விரல விட்டு நல்லா அடைங்க. என்ன கடல் இறைகிற மாதிரி சவுண்டு கேட்குதா? ஏதோ இந்த விண்ணுலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இது என்னைக்கு நிற்கிதோ அதில் 3 நாளில் இறந்துருவாங்க மனுஷன். சாரி, புரியல. இது இந்த சவுண்டு என்னைக்கு வரலையோ அதுலேருந்து 3 நாளில் இறந்துருவாங்க. ஓ, இது கேட்காம இருந்தா, இப்படி அடைக்கும் போது கேட்காம இருந்தா? ஆமாம், கேட்காம தான் இறந்துருவாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் நம்ம உடம்புல இருக்குது. இதெல்லாம் சித்தர்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இத்தனை மணி நேரத்தில் சமாதி ஆகிடுவேன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக படுத்திருப்பாங்க, இறந்துருப்பாங்க. நீங்கள் வேணால் நீங்கள் பாருங்கள், நிறையா புக்கு படிங்க, பாருங்கள். இப்போ நிறையா யூடியூப்பில் கூட பாருங்கள். அது வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த டைம் 1 நிமிஷம் இருக்கும்போது அப்படி படுப்பார், இல்லை அப்படி உட்காந்துருப்பார். அப்படியே உயிர் போயிருக்கும். என்னென்னா நமக்கு தெரியும், நம்மக்கிட்ட நிறைய உடம்புல எல்லா இடமும் இருக்குது. நம்ம இறக்குறது எப்போனே நமக்கே கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் சாதாரணமாக நிறைய வழி தெரியும் எனக்கு. எப்படி சாவாங்க, எப்படி உழைக்க முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க, இப்போ இருக்காங்க, இங்கே இருப்பாங்க, உங்கள் வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. யாருக்கும் இல்லைங்கிறது அது வந்து யாருன்னா சார். அப்போ முக்கியமான கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது, இன்றைக்கும் அறிவியல் ரீதியாக கூட இன்னும் அதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடைக்கல. ஒரு இறப்புக்கு அப்புறம் அந்த உடல் வந்து மண்ணாக போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மான்றது எங்க பயணிக்குது, இல்ல இப்ப நம்ம இருக்கிற மாதிரி ஒரு உலகம் இல்ல நம்ம பிரபஞ்சம் இன்னொரு இடத்துல இந்த உயிர் புதுப்பிக்குதா? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளாருமே இருக்கு. எல்லாருக்குள்ள இருக்கு சார். ஒன்றும் இல்லை, அனகாபுத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் முன்னாடி ஒரு பாய் இறந்து போயிட்டாரு. நான் இப்போ குன்றத்தூர்ல இருந்தேன். இறந்து போயிட்டு எல்லாம் அந்த அடக்கத்துக்கு ரெடி பண்ணும்போது பொழைச்சிட்டாரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, என்னை யாரோ கூப்பிட்டு போனாங்க, ஆனால் அங்கே வந்து பெரிய நெருப்பு மண்டலமாக தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுச்சு, இவனுக்கு டைம் முடியல கூப்பிட்டு போ அப்படின்னு. அதுதான் நான் வந்து கீழே இருக்கேன் அப்படின்னாரு. அமெரிக்காவில் இன்னைக்கு நீங்கள் நெட்டில் தட்டி பாருங்கள், ஒரு பையன் வந்து
ஒரு வீட்டில் ஆங்கில இந்தியன்ஸ் பிறக்கிறான், அதான் எங்கள் ஆங்கிலக்காரங்க பிறக்கிறாங்க. அவன் செவேல்னு இருக்கான். அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அவன் இது என் பேர் இல்லைங்கிறான். என் பேர் இல்லை, இது எனக்கு வேறு பேருங்கிறான். அப்போ அவங்க ஒரு ஆசையாக ஒரு நாய்க்குட்டிக்கு நாய்க்குட்டிக்கு ஒரு பெண் பேரை வைக்கிறான். அந்த ஆண்குட்டிக்கு நான் பெண் பேரை வைக்கிறான். என்னென்னா அதுதான் என் பேர், அதனால நாய்க்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ இது போய்கிட்டே இருக்கு. இப்போ அவன் ஒரு 15-16 வயசு ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நெட்டில் பாருங்கள், இப்போ இருக்காங்க, கரண்ட் உயிரோடு இருக்காங்க. இப்போ அவன் வந்து அவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க. இவன் என்ன இவன் சொல்கிறான், இவன் பிறந்த வேற ஊர் சொல்கிறான். நான் இந்த ஊரில் பிறந்தேன், இந்த ஊரில் எனக்கு வீடு இருக்குது அப்படிங்கிறான். இப்போ கொஞ்சம் வரதுன்னா கல்லறை இருக்குங்கிறான். அவருக்கு கல்லறை? ஆமாம், கல்லறை இருக்குது, நான் இறந்துட்டேன், கல்லறை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ இவங்க போகிறாங்க ரகசியமாக, இவனுக்கு தெரியாமல் போகிறாங்க. இந்த பையன் சொன்னால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உண்மையிலேயே பிறந்திருக்கு, ஃபயர்ஸில் இறந்துருக்கு, அந்த பொண்ணு கல்லறை இருக்குது, அதுதான் இவன் பேர். இப்போ இவன் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது எல்லாரும் சொந்தக்காரங்களாம் அவனுக்கு தெரியுது. எல்லாரையும் பேர் சொல்லி சொந்தக்காரங்களாம் சொல்லி கூப்பிட்றான். அப்படிங்கும்போது உண்மையாக போயாது. ரொம்ப பிரமிப்பாக இருக்கு சார். இப்போ நீங்கள் கரண்டில் இப்போ நெட்டில் போடுங்க, அது அமெரிக்காவில் இருக்குது. இப்போ இருக்காங்க, அந்த பையன் என்ன உயிரோடு இருக்கான், சாகலை. இப்போ அது மாதிரி 1600 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும், உலகம் ஃபுல்லாக. அதாவது செத்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பிறப்பு இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து எங்கள் வாத்தியார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் முன்னாடி எனக்கு சொன்னாங்க, வர்மக்கலை, தோடு வருமம், தட்டு வருமம், படு வருமம், இது மாதிரி நிறையா வர்மக்கலைகள் இருக்குது. சும்மா ஒரு விரலை பிடிச்சி இழுத்துட்டா போதும், அவங்களுக்கு விந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். இடுப்பில் ஒரு கை வச்சு விந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இன்னொரு இடத்துல வச்சுட்டாக்கா கால் அதுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு நாள் தடுக்கவே முடியாது. இது மாதிரி எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அன்றைக்கி என்ன விஞ்ஞானம் அறிஞ்சு மெஞ்ஞானம். அவங்க கண்டுபிடிச்ச இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. தலைக்குள்ளே என்ன இருக்குது நம்ம மூளைக்குள்ளே, யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? மூளை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். எத்தனை 1000 நரம்பு இருக்குது, எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து உள்ள தசைகள் இருக்குது, அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. நீங்க ஒரு பக்கம் வந்து சித்தா சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பதிவு பண்றீங்க, நிறைய இந்த மாதிரி பேட்டிகள்ல வந்து சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரீங்க. ஒரு பெண் மருத்துவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன? நீங்க பேசுற விஷயங்கள் தவறு, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறீங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல் உறவு ரீதியா நீங்க பேசுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு பதிவாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? உங்களோட இந்த வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மூடிமுட்டித்தனமாக இருக்கு, ஒரு நம்பிக்கை தன்மையற்றதாக இருக்கு. அது என்ன காரணம்னு சொல்றாங்க? நம்பிக்கை இல்லாமன்னா அது ஒரு நான் சொல்றது முடியாதுன்னு சொல்றாங்களா, நான் போய் சொல்றேங்கிறாங்களா? இல்ல, நீங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களை பேசிட்டு வரீங்க. இது வந்து இன்றைய காலகட்டத்துல இது வந்து சாத்தியம் இல்லாதன்ற மாதிரி பேசுறாங்க. சரி, வயகாரானே ஒரு மாத்திரை இருக்கு, 1.5 மணி நேரம் போட்டு செக்ஸ் பண்ணலாம், ஒத்துக்கிறீங்களா? நான் ட்ரை பண்ணது இல்லை சார், நீங்கள் கேளுங்க, நீ நெட்டில் போடுங்க, வயகரா போட்டு பாருங்க. சரி, நீக்கிற 1 மணி நேரம் கண்டினியூவாக செக்ஸ் பண்ணுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படி அவங்க எப்படி பண்ண முடியும்? ஏன் நம்ம பண்ண முடியாது? அவங்களாம் 10 மாதம், நம்மளும் 10 மாதம், ஏன் பண்ண முடியாது? அது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பூட்டு இருக்கோம் சார், சாவி திறக்க தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணு இருக்கவன் வந்து கண்ணை திறந்துட்டு போயிடுவான், கண்ணு இல்லாதவங்க கண்ணை திறக்காமலே கரெக்டாக போயிடுறாங்க. எப்படி போகிறாங்க? உள்ளுன்னு இருக்குல்ல, 10 வரலாம் கண்ணு, 10 கால் வரலாம் கண்ணு. என்ன அது மாதிரி எனக்கு வந்து சொல்கிறத நான் செய்கிறேன், நான் என்னால் முடியும். அது அதனால் நான் சொல்கிறேன், என்னால் சொல்லப்பட்டவங்களும் முடிஞ்சிருக்கு. அதுதான் பார்க்க எல்லாம் ஊர் போகிறெல்லாம் நாங்கள் சொல்கிறது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து இடையில கல்யாணம் ஆகி ஒரு 8-9 மாதம் முன்னாடி ஒரு பாப்பா வந்தாங்க என்கிட்ட. அந்த பாப்பா தான் சொன்னாங்க, நான் இப்போ தான் கல்யாணம் ஆனோம், ஆனால் அவருக்கு முடியல அப்படின்னாங்க. சார் தண்ணிலாம் அடிப்பாரா? இல்லை, அடிக்க மாட்டார். கூப்பிட்டு வந்தேன். இப்போ நல்லா குழந்தைலாம் உண்டாயிட்டாங்க. அவ்வளோதான். அது மாதிரி நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் யாரோ சார், ஏசுநாதரை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, முருகர் இல்லைன்றாங்க, பிரபஞ்சமே இல்லைங்கிறாங்க. அப்புறம் எப்படி சார் அது சொல்லத்தானே சார் சொல்லுவாங்க? அதெல்லாம் நம்ம அவங்களால முடிகிறத அவங்க சொல்கிறாங்க, என்னால் முடியல நான் சொல்லுவேன். என்ன பண்ணுறது? சரி வேண்டாம். ஆனால் முடியும் சார், எல்லாமே முடியும், எதுவுமே முடியாது இல்லை சார். இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வந்து 171 படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கும் வந்து அவரும் ஒரு சித்தர் தெரியுமா? வேற இறந்துருப்பார் அவர். இன்னைக்கு பிழைச்சிருக்காருன்னா ஒரு சித்தர் வழிபாட்டில் இருக்கனால. ரஜினி சார் சொல்லுங்க. ஆமாம் சார், நான் சொல்லுவேன், இன்னைக்கு சாவரா இருந்தால் இன்னைக்கு கூட நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் சாகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. ஏன்னா ஸோ அப்போ பார்த்த விஜய் அவர்களுக்கும் இப்போ பார்க்குற விஜய் அவர்களுக்கும் என்ன மாற்றம் சார்? இன்னும் அந்த கூச்சப்பட்டு தான் இருக்காரு. இவ்வளோ படம் நடிச்சு கூட அவர் கூச்சம் வர்றாரு. நம்ம ஆச்சரியமாக இருக்கும். விஜய் சார் கல்யாணத்தில் முன்னாடி நான் தான் இருக்கேன், சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் எடுத்த டிசிஷன் சரின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு அரசியல் வரணும்னு எடுத்த டிசிஷன் சரின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர் யாரும் கை நீட்டி யாரும் பேசுனதில்லை, இப்போ எல்லாம் பேசுகிறாங்க.
படங்கள் பண்ணாலும் ஏன் சடனா வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடியூசரா இறங்குனீங்க? இப்போ நான் ஹீரோவை நடிக்கிறேன் ஜாகுவார்னு ஒரு படம். உங்க டைட்டில்? ஆமாம், நானே என்னோட கதை.